மகாராஷ்டிரால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போறதுக்கு பேக் எல்லாம் பண்ணியாச்சு. எப்பதான் இந்த சம்மர் வெக்கேஷன் வரும் ஊருக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு வருவோம். ஆனா அது ஒரு 10 நாள் தான் லீவு. இப்படிங்கிறதுக்குள்ள டைம் வேகமா ஓடி போயிரும். ஆனா சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா 1.5 மாசம் லீவ் இருக்கும். நல்லா ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்தியா போதும் போதுங்கிற அளவுக்கு இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். சோ 1.5 மாசம் அப்படிங்கும் போது நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தேவைப்படும். அதனால நிறைய சாரீஸ், புதுசா எடுத்த நிறைய டாப்ஸ்ன்னு இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணியாச்சு. போகும்போது 3-4 லக்கேஜோட தான் போவோம். ஆனா திருப்பி வரும்போது அம்மா வீட்லயும் சரி மாமியார் வீட்லயும் சரி எல்லா திங்ஸும் கொடுத்து விடுவாங்க. அப்போ லக்கேஜ் பாத்தீங்கன்னா 10-12 கிட்ட போயிடும். இந்த வாட்டி ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஃபிளைட் டிராவல் கிடையாது. ட்ரிஷான் அப்பா அடுத்த மாசம் தான் ஊருக்கு வருவாங்க. அடுத்த மாசம் அவங்க சித்தி பையனுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லலையா, அப்பதான் ஊருக்கு வருவாங்க. இந்த டைம் நானு ட்ரிஷானு அப்பா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க மகாராஷ்டிரா வந்திருந்தாங்க. சோ அதனால அப்பா 3 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ண போறோம். ட்ரெயின் டிராவல் பாத்தீங்கன்னா 1.5 நாள் நமக்கு ட்ரெயின் டிராவல் இருக்கும். 4 வேளை சாப்பாடு ட்ரெயின்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தேவையான சாப்பாடு, அதாவது லெமன் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தக்காளி தொக்குன்னு அது எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜூஸ்ன்னு இருக்கிற எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயின் டிராவல் வீடியோ அடுத்து வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, டேக் கேர்.